ஹாய் நண்பர்களே, நம்மளுடைய வயலில் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடியெல்லாம் களைக்கணும். நாளைக்கு மல்லாட்டை போட்டிருக்கு, அதனால் கொடியெல்லாம் களைக்கிறோம். எதனால் இந்த கொடி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா, மழை வந்து இந்த கொடி வேஸ்ட் ஆகிடுச்சு. படுதா போட்டு மூடி வைக்கல, அதான் மழை வந்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இது என்ன பண்ணுறது அப்படியே வச்சுருந்தேன்னு சொல்லிவிட்டு புழுதி ஓட்டுறோம் இல்லையா, நாளைக்கு மல்லாட்டை போட போகிறோம். அதுக்காக ஃபுல்லாக களைச்சி விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு களைக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வாரி வைக்கிறாங்க, நான் தான் தூக்கின்னு போகணும். எங்கள் மாமியார் களைக்கணும். 3 பேருமே இன்றைக்கி இந்த கும்பலாக சேர்ந்து இந்த வேலையை முடிக்கணும். அப்புறம் ஓரம் மரம்லாம் கழிக்கணும். பாருங்கள், மாமியார் வந்து கழிச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து தூக்கி போட்டுனேன். அங்கங்கே கும்பலாக வந்து இது பேசுங்க. பாருங்க, களைக்கிறோம், களைச்சிட்டு இருக்கோம். களைச்சி ஆகுது கடன்னு. இன்றைக்கே வேலையெல்லாம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். பாருங்க, நான் வந்து கொடி தூக்கிட்டு போகிறேன். பாருங்கள், நான் தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். தூக்கிட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஓரப்பாரெல்லாம் கழிக்கிறாரு. பசி எழுதி எங்க எங்க வாது தனியாக தலை தனியாக புண்டு நடுக்கண்டான் அவரு. இரு உயிரோடு தான் இது. அதை அடிச்சு காலி பண்ணிட்டேன். தனித்தனியாகிட்டேன், 4 கண்டமாகிட்டேன். அவளை மீதில் அது அங்கே இருக்கும். வாள் பார்த்து தான் தெரிய வேண்டியா? கல் ஏற்றான், கல்லுக்கு வந்தார், கொச்சி சக்கு சக்கு சக்குன்னு போட்டார். கட்டி விடியாங்க. ஆமாம், கச்சு 1/2 மணி நேரத்தில் காலி ஆகிடும். இன்னும் துளின்னு தாங்குதுமா அது. ஒரு வழியாக ஃபுல்லாக களைச்சி முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, பாய். என்னுடைய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.